அடை தோசை பண்ணுறதுக்கான தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து துவரம் பருப்பு, இது வந்து பாசிப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, பச்சைக்கடலை பருப்பு, இது வந்து வரமிளகாய், இது வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி. இது வந்து எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டியில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேரோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் 100 எடுத்துருக்கோம். இதை வந்து இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி நம்ம தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். 1 மணி நேரம் இல்லாட்டி 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அரைக்கும் போது ஒரு சில பொருட்கள் வந்து ஆட் பண்ணுவோம். அதை வந்து அப்போ பார்த்துக்கலாம். பருப்பு வகை வந்து இப்போ நல்லா ஊறிடுச்சுங்க 2 மணி நேரம். அது கூட நம்ம என்னென்ன சேர்த்து அரைக்க போகிறோம்னா மிளகு, சோம்பு, சீரகம், மஞ்சள், உப்பு, இஞ்சி, பூண்டு இதை வந்து போட்டு இப்போ அரைக்க போகிறோம். ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கறி லீஃப் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஊற வச்ச பருப்பை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் நல்லா அரைப்படும். இன்னும் கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கலாம். அடை மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கட் பண்ணாமே வச்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடை தோசைக்கு இந்த மாதிரி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க.